ஸ்தோத்திரம். கேளுங்கள் தரப்படும். இது 16வது இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்மளோட சேனலோட நோக்கமே என்னென்னா, ஏழைகள் இருக்கக்கூடாது, ஏழைகள் இல்லா உலகம் படைக்கணும். அதாவது கேளுங்கள் தரப்படும். ஒவ்வொருத்தரும் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க இல்லையா? டெய்லியும் போய் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யட்டு. பிறந்தநாள் கொண்டாடுறப்போ ஏதோ ஒரு ஏழைக்காது, அதிகபட்சம் ஒரு 5 ஏழைக்கு, அதுக்கு வசதி இல்லாதவங்க, அதுக்கு டைம் இல்லாதவங்க, நேரம் இல்லாதவங்க, ஒரு ஏழைக்காவது உணவு வாங்கி கொடுங்க போதும். அது இருந்தாலே நம்ம நிறைய பேர்த்துக்கு ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். ஏழைகளுக்கு உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3ஐயும் நம்ம ரெடி பண்ணி தரணும். அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக மனிதர்களுக்கு செய்கிறது மீனுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்களுக்கு செய்கிறது கடவுளுக்கு செய்கிற மாதிரி, நம்ம கடவுளுக்கு, நம்ம படைத்த கடவுளுக்கு நம்ம செய்கிற மாதிரி. ஏன்னா கடவுள் இந்த பூமியை நமக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. இலவசமாக கொடுத்து பணத்தை வச்சு பங்கு போட்டு தனித்தனியாக குடின்னு வாங்கிட்டு இருக்கிற வசதியாக வாழ்ந்துட்டுருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், உடை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும் இல்லைங்களா? இது 3 கொடுக்கும்போது கடைசியில் உணவாவது கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். நம்மள்கிட்ட பழைய துணிகள் இருந்துச்சுன்னா ஏழைகளுக்கு உடைகள் கொடுக்கலாம், அப்புறம் உணவு கொடுக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியமாக பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் பிறந்த நாளைக்கு ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க, சரிங்களா? அதே மாதிரி வருங்காலத்தில் நம்ம வறுமையில்லாமல் இருக்கிறதுக்கு வாலிப பசங்கள் தங்கள் சம்பளத்தில் ஒரு 10% எடுத்து வச்சிட்டாங்கன்னா வயதான காலத்தில் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கஷ்டம்லாம் வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி. இப்போ மத்தேயு 21:22 அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார் என்பதாகும் அப்படின்னு சொல்லிக்கிறார் கடவுள். விசுவாசத்தால் நம்ம எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு கொடுப்பார். இப்போ எத்தனையோ பிரசங்க இருக்கிறாங்க. நம்ம பிரசங்க நம்பி போகிறப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க மூலம் பேசுவாங்க, நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், கடவுள் நமக்கு ஒரு அருள் பழிப்போ நம்ம போகிறோம் இல்லைங்களா? போகிறப்போ அந்த டைம் நம்ம அந்த விசுவாசமாக போகிறப்போ கடவுள் அதை நிறைவேற்றுறப்போ அது அந்த பிரசங்கிக்காரர் நிறைவேற்றலை, உங்களோட விசுவாசம் தான் உங்களை நிறைவேற்றுச்சு. உங்களோட விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா? கடவுள் மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா, நீங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் சரியில்லை அப்படின்னா, உங்கள் கணவர் பிறந்தநாள் எப்போன்னு பாருங்கள், எந்த கிழமைன்னு பாருங்கள். அந்த கிழமையில் ஃபாஸ்டிங் மட்டும் இருங்க, அன்றைக்கி மட்டும் ஃபாஸ்டிங் இருங்க. இருந்து கடவுள்கிட்ட அன்றைக்கி பூரா ஜெபம் பண்ணுங்கள். நைட்டு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம், சூரியன் மறைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். காலையிலேருந்து நைட்டு ஒரு 7 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க. கடவுள்கிட்ட அந்த ஃபாஸ்டிங்கை முடிக்கிற சமயத்தில் கடவுள்கிட்ட வேண்டுங்க. கண்டிப்பாக உங்கள் கணவர் தெரிஞ்சு கண்டிப்பாக வருவார். அதை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் யார்ட்டையும் போய் சொல்ல வேண்டாம், யார்ட்டையும் எதுவும் பேச வேண்டாம். இப்போ கணவன் மனைவி அப்படி 2 பேர் இருக்கிறாங்கன்னா, 2 பேர் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியே சண்டை போட்டாலும் கணவனை பற்றி மற்றவர்கள்ட்ட மனைவி சொல்லக்கூடாது. அந்த மனைவி பற்றி கணவன் மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, சரிங்களா? எதாக இருந்தாலும் உங்கள் 2 பேத்துக்கு வச்சுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பெற்ற குழந்தைகள்கிட்ட கூட உங்கள் கணவனை பற்றி சொல்லக்கூடாது, அதான் மெயின். அப்போ தான் குழந்தைகள் நல்லபடியாக வளருவாங்க, அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் 2க்குள்ள சண்டையினால் நீங்கள் ஆளால் குற்றம் சமைச்சிருந்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு தெரிய வச்சுன்னா அவங்க படிப்பு பாதிக்கப்படும், அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும், எல்லாமே பாதிக்கப்படும். அப்புறம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை உங்கள் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தக்கூடாது. எதாக இருந்தாலும் கணவன் மணி 2 பேருமே பேசி தீர்த்துக்கணும், சரிங்களா? அது மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நமக்கு காலையிலேருந்து எத்தனையோ வேலை இருக்கலாம், பண்ணலாம் இல்லைங்களா? நீங்கள் கடவுள் உருகிலாம் நீங்கள் ஒன்றும் வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லி பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை படிச்சுட்டு பாருங்க. டெய்லி வசனத்தை எடுத்து படித்து பாருங்க பைபிள். இல்லை இந்துக்களாக இருந்தால் கடவுளை சாமியை கும்பிட்டு பாருங்க. முஸ்லீம் இருந்தால் அதே மாதிரி தொழுதுட்டு பாருங்க. டெய்லி ஆனால் கண்டிப்பாக செய்யணும், நைட்டானால் செய்யணும். செய்கிறப்ப என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருக்க தீய எண்ணங்களை உங்கள்கிட்ட விலகி உங்களுக்கு நன்மையானதை மட்டும்தான் கடவுள் செய்வார். நீங்கள் வாழ்க்கையில் யாரை மறந்தாலும் கடவுளை மறக்கக்கூடாது. கடவுள் மேலே விசுவாசம் இருக்கணும், கடவுளை போற்றி போகணும். அது இந்துக்கள் கோயிலில் பாருங்கள், முஸ்லீம் கோயிலில் பாருங்கள், கிறிஸ்டின் கோயில் பாருங்கள், எல்லாருமே கடவுளை போட்டு தான் போடுவாங்க. ஏசாமி என்ன ஜெபம் சொல்லிக்கிறாருன்னா, பரமலிங்க பிதாவே உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்த பரமல்ல சேவலும் பூமியில் சேவப்படுவதாக அப்படின்னு கடவுள் உறுதி தான் பேசுவார். ஜெபம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அன்றலாகிறது எங்களுக்கு தாரும் அப்படின்னு நம்மளோட கோயிலேருந்து கேட்கணும். எங்கள் பாவக்களை மனைத்தள்ளும், எங்களை சோனிகள் பிரசிக்கப்படும், ஆனால் தீர்வு வச்சுக்கணும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உமக்கே உரியவை, ஆமேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உமக்கே உரிய, ஆமேன் அப்படின்னு கடவுள் உயர்த்தி சொல்லியிருக்காரு. பிதாவை உயர்த்தி சொல்லியிருக்காரு. பிதாவை உயர்த்தி சொல்லும்போது தான் பிதா மனம் குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் தருவார், நம்ம கேட்குறது தருவார். அதனால் நம்ம எப்போயுமே கடவுளை தூக்கி தான் போகணும். கடவுள்
தேவதூர்களுக்கு தலைவர் 3 பேர் வச்சுருந்தாங்க. மிகாவா அப்படிங்கிறது. மிகாவா வந்து இந்த பாதுகாப்பு பணிலாம் பார்த்துக்கிறது. அப்புறம் கேப்ரியல் அப்படிங்கிறது வந்து தூது சொல்கிறது, மெசேஜ் சொல்கிறது. அப்புறம் லூசிஃபர் அப்படிங்கிறவர் தான், லூசிஃபர்னா விடிவெளின்னு பேர். அவர் தான் வந்து அவங்க என்ன குரூப் என்னன்னா கடவுளை துதிச்சு போகிறது. வானத்து நட்சத்திரங்களை கடவுளை துதிச்சு போகிறேன்னு சொல்லுவாங்க. மின்மினியும் கடவுளை துதிச்சிட்டே இருக்குமாமா. வானத்து நட்சத்திரம், நிலா எல்லாமே கடவுளை வந்து துதிச்சிட்டே இருக்குமாமா. கடவுளை துதிச்சு ஆராதனை பண்ணுறப்போ கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் லூசிஃபர் வந்து மனசில் வந்து கடவுளை துதிச்சுக்கிறப்ப நம்மளையும் இப்படி துதிக்கணும்னு ஆசைப்பட்டனால தான் அவன் வந்து தவறான உள்ள வந்திருந்தால் சாத்தான உருவெடுத்து பூமியில் வந்து நல்லா கஷ்டப்பட்டுருக்கான். நம்மளை நைவஞ்சகமாக ஏவாள் மூலமாக ஏமாற்றி, ஏவாள் மூலமாக ஆதாம் ஏமாந்து நம்ம இன்றைக்கி பாவிகளாக இருக்கிறோம். மறுபடியும் நம்ம வந்து இந்த நம்ம அடிமைப்படுத்தின பூமியை வந்து கடவுளுக்கு மீட்டு கொடுக்கணும். அதான் வந்து நம்ம கடவுளுக்கு நல்ல நம்ம எப்படி மீட்டு கொடுப்பீங்க? அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும், நல்லது செய்யணும், கெட்டதை நினைக்கக்கூடாது, கெட்டது பேசக்கூடாது, பொய், வஞ்சம், பொறாமை, கோபம், துரோகம் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் சாத்தானுக்குரியது. எதுவுமே இருக்கக்கூடாது. அன்பு, பாசம், தவறு மற்றவங்க நமக்கு தீமை செஞ்சாலும் நம்ம செய்யணும். இதெல்லாம் வந்து கடவுளோட பண்பு. கடவுளுடைய பண்புகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்? பூமியை மட்டும் கடவுளை கொடுத்துருவோம். நம்மளும் மறுபடியும் ஏதேனும் தூரத்துக்கு போயிடும். அதனால் எல்லோரும் கடவுளை மறக்காமல் நைட் படுக்கிறதுக்கு மேலே கடவுளை நினச்சிட்டு போடுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தோற்றம்.